உலக தமிழர்ல ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை நான் உலக தமிழர் செய்யறதுல என்ன மாதிரி ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களா? ஸோ உலகில் வாழ் தமிழ் மக்களுக்கு ஒரு மாநாடு ஒன்று அரேஞ்ச் பண்ணலாம் இருக்கோம். வித்தின் 1 year to 2 years மேக்ஸிமம். எத்தனை நாங்கள் எதிர்பார்க்கறது 10,000 பீப்புள் வந்துருவாங்கன்னு 2 வருஷத்துல. ஆமாம். ஸோ 10,000 பேருக்கு வந்து இங்கே நாங்கள் வீடு வாங்கி தரது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஆஃப் பிளான் தான் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் அதிகமாக. அதாவது அந்த கம்ப்ளீட் ஆகிற டைம்ல வந்து நாங்கள் இங்கே ஒரு ஈவெண்ட் பண்ற மாதிரி ஐடியா. ஈவெண்ட்டுக்கு எல்லாத்தையும் நாங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி முடிகிற டைம்ல எல்லாத்தையும் அவங்க வர வச்சு வாங்கி அவங்களுக்கு ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணி அவங்களையும் கௌரவ வச்சு ஸோ தமிழ் மக்கள் மாநாடுன்னு இதை வந்து பிரம்மாண்டமா இதை உருவாக்கணும்னு ஒரு ஐடியால இருக்கேன் நான். எல்லாமே உலகமே திரும்பி பார்க்கணும்னு. ஏன்னா இத்தனை பேரை ஒன்று ப்ராப்பர்ட்டின்ற விஷயம் ஏதாச்சும் விஷயம்லாம் ஒன்றிணைக்க முடியாது. சும்மா ஏஆர்ரஹ்மான் கான்சர்ட்டோ இல்லை ஒரு யுவன் சங்கர் ராஜா கான்சர்ட்டோ வச்சு யாரும் வரமாட்டாங்க வெளிநாட்டுல இருந்து. அவங்க ஓன் ப்ராப்பர்ட்டி இங்கே இருக்கு. ப்ராப்பர்ட்டியில வந்து அவங்க வந்து தங்கணும்னு வருவாங்க. எல்லாருமே சொன்ன விஷயம் அதான். இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினோடனே முடிய டைம் நான் வந்து 1 month இருக்கணும் அந்த ப்ராப்பர்ட்டியில. அதான் என்னோட ஆசை. ஸோ அந்த பீரியட் நாங்கள் அதை பிளான் பண்ணி அங்கே ஒரு வச்சு அந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து ஸ்டே பண்ற டைம்ல ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு அவங்களையும் கௌரவ வச்சு அந்த டைம்ல பெரிய லெவலில் யாராச்சும் ஒரு இண்டஸ்ட்ரியல் இருந்து பெரிய ஒரு கூப்பிட்டு அங்கே ஒரு கௌரவிக்கலாம்னு ஐடியாவில் இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக நடக்கும். அதுதான் என்னோட எண்ணம். அதுதான் என்னோட கோல். ஆக்சுவலாக பணம் 1000 கோடி சம்பாதிக்க 2000 கோடி சம்பாதிக்கிற கோல் கிடையாது. ஆனால் பணம் சம்பாதிக்க 1000 தொழில் இருக்கு. ஆமாம். ஆனால் ஒரு தமிழ் கம்யூனிட்டியை உருவாக்குறது ஈஸி கிடையாது. 10,000 பேர் வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்து கூட்டு வரேன். நான் வந்து ஒவ்வொரு நாட்டில கூட்டு வரேன் அப்படின்றப்ப அது பெரிய ஒரு பொருளா பேசப்படும். அதை வந்து பார்த்து இன்னும் எத்தனையோ நாடுகளில் இருக்க மக்கள் எல்லாருமே என்னை மாதிரி ஒரு கம்யூனிட்டி உருவாக்கணுன்றது ஒரு இன்ஸ்பிரேஷன். அதை வந்து நான் ஆக்கணும்னு நினைக்கிறேன். நான் இதை வந்து தொடக்கம் என்ன இருக்கணும். அடுத்தடுத்து என்னை பார்த்து எத்தனையோ பேர் உருவாக்குறப்ப ஸோ நம்ம தமிழ்நாட்டில இருந்த மக்கள் உலகில் வாழ் பரப்பளவில் நம்ம வந்து எப்படி ராஜராஜ சோழன் வந்து ஒவ்வொரு உலக ஆண்டாரோ ஸோ தமிழ் மக்கள் எல்லாமே எல்லா நாடுகளிலும் அதிகமாயிருவாங்க. அப்படின்றப்ப அங்க ஸ்பேஸ் இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் வந்து பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாகி டஞ்சன் ஆகிட்டு இருக்கு. போக்குவரத்து ஸோ அங்கேருந்து வெளியே வரப்போ அங்கே ஸ்பேஸ் இருக்கும். இன்னும் மற்றவங்களுக்கு தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. காம்படிஷன் கம்மியாகும். ஸோ அதே மாதிரி இங்கே வரப்ப இங்கேருந்து அங்கே இருக்க ப்ராப்பர்ட்டி இங்கே வந்து விற்கிறாங்க. இங்கே ப்ராப்பர்ட்டி அங்கே போய் விற்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இது இருக்கும். ஒரு நல்ல ஒரு வெல்த்தியான ஒரு இதாக கிரியேட் பண்ணுறோம். நம்ம எல்லாத்தையும் நம்ம கூட்டு வரோன்றது அப்படின்னு டோட்டல் தமிழ்நாடு டோட்டல் இந்தியர்களே கூட்டு வரது இல்லை. தேவைப்படுறவங்க துபாய் போய் தெரிஞ்ச மக்கள் தான் நாங்கள் கூட்டு வரோம். ஸோ பேசிக் தெரிஞ்சவங்களுக்கு தான் நாங்கள் எல்லாம் பண்ணித்தரோம். ஸோ அதுதான் என்னோட நோக்கமாக இருக்கு. வெறும் தொழில் முதலீடு பணம் அப்படி இல்லாமல் ஒரு தமிழர்களை ஒன்றிணைக்கணுன்ற சிந்தனையே மிகப்பெரிய விஷயம். அதுக்கே பாராட்ட வேண்டியது விஷயம். நிறைய விஷயங்கள் பேசிங்க. வேலை வாய்ப்பு பேசிங்க. இப்படி வேலை தேடணும்னு பேசிங்க. உங்கள் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் மக்களுக்கு பொதுவான விஷயங்களை பல விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. கண்டிப்பாக நிச்சயமா இன்னொரு நிகழ்ச்சியில் குறிப்பாக உலக தமிழ் மாநாட்டில் நம்ம கண்டிப்பாக உங்களை கண்டிப்பாக எல்லாத்தையும் இன்வைட் பண்ணுவேன். எல்லா மீடியா இன்வைட் பண்ணுவேன். நீங்களும் கண்டிப்பாக வேண்டிக்கிறேன். நன்றி. Thank you so much for your time. Thank you. Taste the Daily.